வணக்கம், இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜாமுன் கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஜாமுன் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. குலோப் ஜாமுன் மிக்ஸ் 3/4 கப், பொடித்த சர்க்கரை 3/4 கப், பால் 1 கப், மைதா 3/4 கப், எண்ணெய் 1/4 கப், நெய் 2 ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன், எசன்ஸ், குங்குமப்பூ, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டும் 1/2 ஸ்பூனுங்க. நம்ம இன்றைக்கி இந்த கேக்கை குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். ஒரு சல்லடையில் ஜாமுன் மிக்ஸு, பொடித்த சர்க்கரை பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா அளந்துக்கோங்க. சர்க்கரையை அளக்காதீங்க. அதுக்கப்புறம் மைதா மாவு இதெல்லாம் போட்டு ஜலிச்சிக்கலாங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஏலக்காய் தூள், குங்குமப்பூ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இரநூத்தி 250 mlங்கிறது 1 கப்புங்க எனது. அதெல்லாம் 3/4 கப்பு போட்டிருக்கேன் நான், எல்லா இன்க்ரீடியன்ஸுமே. இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப் எண்ணெய், நெய், இது ரோஸ் எசன்ஸ் ஊற்றினா தாங்க நல்லாயிருக்கும். என்கிட்ட அது இல்லாததுனால நான் வெண்ணிலா எசன்ஸே ஊற்றிக்கேன். பால் 1 கப், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே நல்லா கலக்கணும். இப்போ நம்ம போட்டு வச்சுருக்கிற மாவில் ஊற்றிக்கலாங்க. அந்த மிக்ஸை பாலும் எண்ணெயும் ஊற்றி மிக்ஸ் பண்ணதை இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எப்பயுமே கேக்குக்கு மிக்ஸ் பண்ணும்போது ஒரே பக்கமாக தாங்க மிக்ஸ் பண்ணணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. நான் ஏற்கனவே உப்பு போட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க குக்கரில். ஒரு பாத்திரத்தில் வெண்ணெய் போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. மைதாவும் வெண்ணெய் பூசிட்டு மைதா மேலே டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கலந்து வச்ச கலவையை ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணுங்க. அப்போ தான் ஏர்லாம் போகும். உங்களுக்கு தேவையாக இருந்தால் டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாங்க. குக்கருக்கு விசில் போட வேண்டியதில்லை. முக்கால் மணி நேரம் வெந்துச்சுங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு. நான் திறந்து பார்த்தேன். இப்போ ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தா வேகலை. அதனால் திரும்ப மூடி வச்சுருக்கேங்க. அது சூடாகிறதுக்குள்ளே, அது வேகிறதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு வச்சுக்கலாங்க. 1/4 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி, லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு
பதம்லாம் எதுவும் இல்லைங்க. நல்லா கொதிக்க விட்டுக்கணும். கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அந்த குத்தி பார்த்தாக்க நமக்கு வந்து கேக் வந்து ஒட்டாமல் வரணுங்க. ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துடுச்சுன்ற அர்த்தம். இப்போ நம்ம அதை எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பாகை வந்து அதில் ஊற்றிக்கலாங்க. சூப்பரான ஜாமுன் கேக் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சாஃப்டாக வந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த நியூ இயருக்கு நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.